2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கார். இது தொடர்பாக தேர்தல் அறிக்கை தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் போட்டிருக்காரு. சார், இந்த முறை தேர்தல் அறிக்கையில எத்தனை வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு? முதல்ல நிறைய இடம்பெற்றிருக்கு. 50 வாக்குறுதிகளை ஒரு குறிப்பாக இன்றைக்கு ஒரு அறிமுகமாக படித்தார். இந்த புத்தகங்களிலே, அந்த புத்தகத்திலே எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது. எல்லா துறை செயல்பாடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. 50 வாக்குறுதிகளை குறிப்பாக அவர் படித்தார் முதலமைச்சர். சார், இந்த வாக்குறுதிகளில் முக்கியமாக ஹைலைட் பண்ண வகையில் 50 முதலமைச்சர் சொன்னாலும் மிகவும் மக்கள்கிட்ட இந்த வாக்குறுதிகள் உடனடியாக போய் சென்று சேரும் அல்லது ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் எது? தனியார் இதுவரை மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் பெற்று சில பணிகளை செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கும் உதவி செய்வதாக சொல்லி இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைசாதி மக்கள் ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான உதவியை செய்வதற்கு, நிதி உதவி செய்வதற்கு இந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளின் அந்த பயிருக்கு உள்ள தொகை அதிகரித்து தரப்படுகிறது. அவர்களுடைய மின்சாரம் எந்தவித இணைப்பு கணக்கீடும் இல்லாத இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். இந்த மீட்டர் பொருத்தப்படாத மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல அந்த பொருட்களுக்கு, விவசாய பொருட்களுக்கு, வேளாண் விளைபொருட்களுக்கு உள்ள விலையை அதிகரித்து தருவதற்கும் அறிவித்திருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையிலே இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது. சார், மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில். இந்த உதவித்தொகை அதிகரிக்கிறதுக்கான அறிவிப்புகள் என்ன இருக்கு? ஏற்கனவே திமுக 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதை அறிவிச்சிருக்கோம். இதுல 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. மகளிருக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை ஏதாவது உயர்த்த பத்தி சொல்லிருக்காங்க. ஏற்கனவே 1,30,00,000 மேற்பட்டவங்க வழங்கிட்டு இருக்காங்க. எண்ணிக்கை ஏதாவது உயர்த்தப்படுது? அவங்களுக்கு சிறப்பு திட்டமா வருமான வரி செலுத்தாத மகளிர் அவங்க வீட்டு பொருட்களுக்கு, வாஷிங் மிஷின், குக்கர், இது போன்ற பொருட்களுக்கு வாங்குவதற்கு அவர்கள் வருமான வரி செலுத்தாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 8,500 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். அதை கொண்டு இந்த பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதுபோன்ற தேர்தல் நேரத்தில் கூப்பன் வழங்குறேன்னு சொல்றது ஏற்புடையதா இருக்குமா? இது தேர்தல் ஆணையத்தோட அந்த கட்டுப்பாடு கீழே வராதா, இல்ல தேர்தல் முடிஞ்ச பிறகு வழங்கப்படும்? தேர்தல் முடிஞ்ச பிறகுதான். இது தேர்தல் அறிக்கை தானே, எங்களுடைய வாக்குறுதிகள் தானே. தேர்தலுக்கு பிறகு, ஆட்சி அமைந்த பிறகுதான். இப்பொழுது இதையெல்லாம் வழங்க முடியாது. ஆட்சி அமைந்த பிறகுதான். அதையும் குறிப்பாக தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த முறை தேர்தல் அறிவிப்பு வந்த நேரத்தில் இந்த 1000 ரூபாயையே நிறுத்திவிட முயன்றார்கள். எனவே முன்னதாகவே நான் கொடுத்து விட்டேன் என்றும் சொன்னார். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இதெல்லாம் வழங்க முடியாது. ஆனால் இவை வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள். சார், இன்றைய தினம் அந்த போர் காரணமாக சிலிண்டர் பிரச்சனைன்றது மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் 3 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதியில் 6 சிலிண்டர் வரைக்கும் தருவோம், அது கட்டணம் இல்லாமல் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கை சிலிண்டர் தொடர்பாக நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய செயல். ஒன்றிய அரசின் தவறான ஒரு நடவடிக்கையால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அரசியல் ரீதியாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் ஒன்றிய அரசிடம் பெற்றுத்தான் மக்களுக்கு வழங்க வேண்டும். நன்றி சார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஏராளமான அறிவிப்புகள், அதே போன்று ஏராளமான வாக்குறுதிகள் என பலவும் இருந்தாலும், அதே நேரத்தில் இந்த முக்கியமாக 50 வாக்குறுதிகள் வரை முதலமைச்சர் என்று அறிவித்திருக்கிறார் என்றும், அதில் விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு என பல்வேறு வகையான, மகளிருக்கு என பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருப்பதாக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் அவர்கள் நம்மோடு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் சுரேஷ்குமார்.